Hi friends, welcome to TNE சேவை சேனல். இன்னைக்கு நாம ஓட்டர் ஐடில ஆதார் நம்பரை எப்படி லிங்க் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் Chrome browser ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல NVSP ன்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. அதுல வர ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளிக்கர் கொடுங்க. இப்போ உங்களுக்கு ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டலோட ஹோம் பேஜ் ஓபன் ஆகும். இதுல ரைட் சைடு டாப் கார்னர்ல லாகின் அண்ட் சைன் அப்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். உங்ககிட்ட ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா லாகின் கொடுத்து ஓபன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு சைன் அப் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மொபைல் நம்பர் என்ற இடத்துல மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. கீழே மெயில் ஐடி ஆப்ஷனல் தான், நீங்க விருப்பப்பட்டால் கொடுத்துக்கலாம். அடுத்தது கேப்சா என்டர் பண்ணி கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நேம் என்ற இடத்துல உங்க நேமை என்டர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் நேம் என்ற இடத்துல உங்களோட இனிஷியலை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு என்ன பாஸ்வேர்ட் வேணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு என்ற இடத்துல மேலே கொடுத்த சேம் பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரெக்வெஸ்ட் ஓடிபி என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க கொடுத்த மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடிக்கு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணிட்டு வெரிஃபை என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கான அக்கவுண்ட் சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் லாகின் கொடுங்க. ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் என்ற இடத்துல நீங்க கொடுத்த மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே நீங்க கொடுத்த பாஸ்வேர்டை கரெக்டா டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கேப்சா என்டர் பண்ணி ரெக்வெஸ்ட் ஓடிபி என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. திரும்பவும் நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆயிருக்கும். அதை என்டர் பண்ணி வெரிஃபை அண்ட் லாகினை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்க அக்கவுண்ட் சக்சஸ்ஃபுல்லா லாகின் ஆனதும் உங்களோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். அதுல கீழே ஃபில் ஃபார்ம் 6B என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களோட எபிக் நம்பர் கேட்கும். அதுல உங்க ஓட்டர் ஐடி நம்பரை என்டர் பண்ணிட்டு கீழே வெரிஃபை அண்ட் ஃபில் ஃபார்ம்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்க ஓட்டர் ஐடி ஆல்ரெடி லிங்க் ஆகியிருந்தா கீழே உங்களுக்கு ஆல்ரெடி லிங்க்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்போஸ் உங்களுக்கு ஓட்டர் ஐடியும் ஆதாரும் லிங்க் ஆகலைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் அண்டு பர்சனல் டீட்டெயில் எல்லாம் ஆல்ரெடி ஃபில் ஆகியிருக்கும். அடுத்தது கீழே ஆதார் நம்பர்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அந்த பாக்ஸில் உங்கள் ஆதார் நம்பரை ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் அதர் டீட்டெயில்ஸில் மொபைல் நம்பர்னு இருக்கும். அதில் உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகியிருக்கும். அதை என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுங்க. வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்கள் பிளேஸை என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்தது கேப்சாவை என்டர் பண்ணிட்டு ப்ரிவியூ அண்ட் சப்மிட் கொடுங்க. நெக்ஸ்ட் நீங்க ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மேக்ஸிமம் 1 வீக் உள்ள உங்க ஓட்டர் ஐடியும் ஆதார் நம்பரும் சக்சஸ்ஃபுல்லா லிங்க் ஆயிடும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்பந்தப்பட்ட வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.